7th Max second term exercise 3.1ல 11th sum பார்க்கலாம். Simplify and express each following in exponent form. இதை simplify பண்ண சொல்லியிருக்காங்க. First sum 4 power 5 into 4 squared into 4 power 4 base சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். இது இந்த ஃபார்முலா a power m into a power n a power m plus n. இப்போ இங்கே 4 power போட்டு 5 plus 2 plus 4 இது ஆட் பண்ணால் 11 வருது. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 square into 3 cube the whole power 7 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 வந்து இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. இங்கே a power m into a power n ஃபார்முலா பேஸ் சேமாக இருக்குது. அப்போ போட்டு பவரை ஆட் பண்ணுறோம். 2 plus 3 the whole power 7 வரும். 2 plus 3 ஆட் பண்ணால் 3 power 5 the whole power 7. அப்போ இது திருப்பி 3 into 5 into 7 அப்போ 3 power 35. இதான் ஆன்சர் செகண்ட் சம்க்கு. அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 into 5 square into 5 power 8 division 5 power 5 கொடுத்துருக்காங்க. இதான் சம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பேஸ் சேமாக இருக்குது. அப்போ 5 power 2 plus 8 வச்சுக்கலாம். அடுத்து டிவிஷன் 5 power 5 போட்டுக்கலாம். இங்கே 5 power 10 டிவிஷன் 5 power 5. இங்கே பேஸ் சேமாக இருக்குது. இது என்ன ஃபார்முலா a power m by a power nன்னா a power m minus n. டிவிஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவரை சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 5 into 10 minus 5 அப்போ 5 power 5 தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 power 0 3 power 0 into 4 power 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுறோம்னா நம்ம பவர் சேமாக இருக்கலாம். அப்போ 2 cross 3 cross 4 cross power 0ன்னு வருது. இப்போ 2 3s are 6 6 4s are 24 power 0. நம்மளுக்கு எனிதிங் பவர் 0 1 எந்த நம்பர் கொடுத்து பவர் 0 கொடுத்தாலும் அதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 1. சரிங்களா? இது வந்து எக்ஸ்போனன்ட் லா. அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் வந்து 4 power 5 into a power 8 into b power 3 divide by 4 power 3 into a power 5 into b power 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை நம்ம இங்கே வந்து 4 டிவிஷன் சம்மில் எடுத்துக்கலாம். a by m அப்போ 4 power 5 minus 3 into இங்கே வந்து a power m by n அப்போ a power 8 minus 5 into b power 3 minus 2. இது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் இருக்குது. a power m by a power n ஃபார்முலானா a power m minus n ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. அப்போது இது சப்ராக்ட் பண்ணுறோம். 5லேருந்து 3 போனால் 4 ஸ்கொயர் இன்ட்டு 8லேருந்து 5 போனால் a க்யூப் இன்ட்டு b1 ஒன்றுமே இல்லை, அதனால் b போட்டுக்கிறேன். இப்போ 4 ஸ்கொயர்னா 4 வந்து 2 times. சரிங்களா? அப்போது 4 into 4 ப்ளஸ் a வந்து 3 times a into a அது நான் a க்யூப்னி கூட போட்டுக்கிறேன் சாரி. இப்போது 4 வந்து 4 into 4 a வந்து a க்யூப் இது b அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 4 4s are என்னது 16. அப்போது 16 a க்யூப் b தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.